साक्षात् विषय प्रवेशः அச்சுத்தத்துவத்துடைய விஞ்ஞானம் தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்துல சித்த அச்சத்தை ஈஸ்வரன் அப்படிங்கிற 3 தத்துவங்களை கொண்ட சுவாமி தேசிகன் சித்தத்துவத்தை நிரூபணம் பண்ண பிறகு தர்மபூத ஞானத்தை நிரூபணம் பண்றார். அந்த தர்மபூத ஞானத்தை மிக விஸ்தாரமாக நிரூபணம் பண்ணிட்டு சிவரேசிங்கரும் இனி அச்சேதனத்துடைய விளக்கங்கள் என்பதாக ஆரம்பித்து அச்சேதனத்துடைய விளக்கங்களை சாதிக்கிறார் ஐசிகரங்கர். அதுல அரிய யதாவகாசம் கிரமப்பிரகாரம் அந்த இங்க விஞ்ஞாபிச்சு வர எப்ப போறோம்னு அத்தியட்சர் சாதிக்கிறாரோ அப்ப அறியந்திருக்கிறது. முதல்ல பரஸ்மய வாசமானத்துவம் அச்சேதனத்துடைய 2 விதம், ஜடம் 2 விதம், பிரகிருதி சாஸ்திரங்கள்ல பார்த்தா ஜடம் 2 விதம், பிரகிருதி காலம், அஜடம் 2 விதம், பராக் பிரத்யக், பராக் 2 விதம், தர்மபூத ஞானம் நித்திய விபூதி, பிரத்யக் 2 விதம், ஜீவன் ஈஸ்வரன். இப்படி சாஸ்திரங்கள்ல பிரிக்கப்பட்டிருக்கு. இங்க சிவசாரத்துல அகேதம் 3ஆக பிரிக்கப்பட்டு இந்த சுத்தகத்துவம் பிரகிருதி காலம் என்பதாக 3 அச்சேதனங்களாக இங்க பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல சிவரேசிகர் இந்த அச்சேதனத்துடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது பராக் பிரத்யேகம் இருக்கக்கூடிய லட்சணங்களை இங்கே விவரித்து காண்பிக்கின்றார். முதல்ல பரஸ்மய பாசமானத்துவம், தொஸ்மை பாசமானத்துவம் அப்படிங்கிற 2த்துக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசங்களை சிவரேசிகர் முதல்ல காண்பிக்கிறார். பரஸ்மய பாசமானத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு ஏவகாரம் இருக்கு. தொஸ்மை பாசமானத்துவத்துல ஏவகாரம் இல்லை. அது ஏன் அப்படின்றதையும் சிவரேசிகர் இங்க முதல்ல காண்பிக்கிறார். பரஸ்மய பாசமானத்துவம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஏவகாரத்தை நாம சொல்லாமல் பரஸ்மை பாசமானத்துவம்ன்றது மட்டும் சொன்னால் ஆத்மனி அசிவியாப்தி அப்படின்ற அந்த அசிவியாப்தி தோஷத்தை காண்பிக்கிறார். ஏன்னா தொஸ்மை பாசமானத்துவம்னு சொல்லக்கூடியதான ஆத்ம லட்சணத்துல அசிவியாப்தியானது ஏற்படும். அதனால பரஸ்மயவ பாசமானத்துவம் பிறருக்கே தோன்றுகை அப்படின்ற விஷயத்தை காண்பிக்கிறார் முதல்ல அந்த இடத்துல. ஏன் பரஸ்மய பாசமானத்துவம் போடணும், ஏன் சொத்தையவ பாசமானத்துவம் ஏன் போடல, பரஸ்மய பாசமானத்துவம் ஏன் போட்டால், ஏன் சொத்தையவ பாசமானத்துவம் சொல்லல அப்படின்றதையும் அங்கே காண்பிக்கிறார். சொத்தையவ பாசமானத்துவம் சொன்னால் ஆத்மாவுக்குள்ள அந்த பிரத்யட்சமே சித்திக்காமல் போயிடும் அப்படின்ற காரணத்தினால ஏவகாலத்தை இந்த இடத்துல குறிப்பிடல. அந்த இடத்துல பரஸ்மய பாசமானத்துவம் என்ற இடத்துல பெரியவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படின்றதை காண்பிக்கிறார் முதல்ல. 2வதாக அச்சேதனங்களுடைய பிரக்கிரியை காண்பிக்கிறார். அச்சேதனத்துவம் பராத்துவம் இது 2மே அச்சேதனங்களுக்கு இருக்கக்கூடியதான தன்மை என்பதாக தெரிவிக்கிறார். அந்த அச்சேதனத்துவம் பராத்துவம் 2மே இருக்கணும். அச்சேதன வஸ்துக்களுக்கு அச்சேதனத்துவம் எப்படி பொருந்தும் என்பதை முன்னாடி பார்க்கணும். ஏன்னா ஜடமாய் இருக்கும் தன்மை அப்படின்றதுனால அச்சேதனத்துவம் பொருந்தும். பராத்துவம் எப்படி பொருந்தும்ன்றது இப்போ விவரிக்கிறார் சிவரேசிகர் அந்த இடத்துல. இதுல சொல்லும் பொழுது 2 விதமான விக்கிரகங்களை காண்பிக்கிறார். முதல்ல பகுவிதமாக காண்பிச்சுட்டு அச்சேதனம் அப்படின்னா என்னன்றது சொல்லிட்டு அதன் பிறகு நெல் தத்துவசுதமாக்கத்தை சொல்லி அச்சேதனம்னா என்ன அப்படின்றதையும் காண்பிக்கிறார் சிவரேசிகர் இந்த இடத்துல. நவித்தியது சேதனா எஸ்ய அச்சேதனம் அப்படின்ற பகுவரி சமாசத்தை சொல்லி நவித்தியது சேதனம் அதாவது ஞானாபாவம் இருத்தல் அப்படின்னு ஞானத்துடைய அபாவம் எங்கே இருக்கின்றதோ அது அச்சேதனம். உடனே ஒரு கேள்வி ஏற்படுறது,
ஆத்மாவுக்கும் சுசுப்தி திசையில ஞானாபாவமானது இருக்கின்றது அல்லவா? அதனால ஆத்மாவுக்கும் இந்த லட்சணம் பொருந்துமே அப்படின்னு கேட்டு அதற்கு சிவரவிசங்கரே இந்த கேள்வியே இந்த கேள்வியுடைய பிரசக்திக்கே இங்க வாய்ப்பு இல்லை. நம் சித்தாந்தத்துல ஆத்மாவும் நித்தியம், அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஞானமும் அதோட இருக்கக்கூடிய ஞானமும் நித்தியம். அப்படி இருக்கும்போது எப்பொழுதுமே ஆத்மாவில இருக்கக்கூடியதான அந்த நித்தியமா இருக்கக்கூடியதான ஞானம் என்பது, ஞானத்துடைய சம்பந்தம் என்பது இல்லாமல் போகவே போகாது. ஆகையினால இந்த ஞானாபாவம் என்பது சுசுப்தி தசையா இருக்கட்டும் இல்லது மற்ற தசைகளியா இருக்கட்டும் ஏற்படவே ஏற்படாது அப்படின்ற ஒரு கேள்வியை சிவரவிசங்கர் கேட்டு இந்த அசீதியாப்தி தோஷமானது நீங்க ஏன் காண்பிக்க வேண்டும் அப்படின்றத சிவரவிசங்கர் இங்க காட்டுறார். அது மட்டும் இல்லாமல் இது இங்க யாரு ஆத்மா சுசுப்தி திசையில ஆத்மாவுக்கு ஞானாபாவம் உண்டு அப்படின்னு சொல்றாளோ அப்படின்றத காண்பித்துக் கொண்டு நியாயமற்றத்தை இங்க மேற்கோள் காட்டுற. நியாயமற்றத்துல அச்சேதன பதார்த்தம் அச்சேதனத்தினுடைய லட்சணமா சொல்லப்பட்ட லட்சணமானது இங்க சேதனா இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்கும் பொருந்துகிறது. ஏன்னா நியாயமற்றத்துல ஆத்மா நித்தியம், ஆனால் அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஞானமானது அனித்தியம் என்கின்ற காரணத்தினால இந்த லட்சணமானது நியாயமற்ற ரீதியில ஏற்படுமே அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த அசீதியாப்தி தோஷத்தை கொள்ளலாம். அதனாலதான் இந்த முதல் விக்கிரகம் வேண்டாம் அப்படின்றத திருவள்ளுவர் பற்றி கொண்டு இரண்டாவதாக சேத்தனா அஸ்தி அஸ்தி சேத்தனம் ந சேத்தனம் அச்சேதனம் என்பதாக ஞான தற்பொழுது சமாசத்தை சாதிக்கிறார் இந்த இடத்துல. அதனால ஞானாசிரயம் அன்றைக்கே இருக்கை, ஒரு ஞானாசிரயம் என்பது இந்த அச்சேதன பதார்த்தத்திற்கு இருக்காது என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதனால அச்சேதனம் என்கின்ற ஒரு பதார்த்தமானது ஞானாசிரயம் அன்றைக்கே இருக்கை என்பதை சாதித்தார். இதுக்கு மேல ஒரு கேள்வி, பிரகிருதி காலம் சுத்தசத்துவம் இந்த மூன்றும் அச்சேதனங்கள். சுவாமி சாதித்தா போல தர்மபூத ஞானம் இவை இரண்டும் தர்மபூத ஞானாதிகளுக்கும் துல்லியம் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி. அப்படி இருக்கும்போது தர்மபூத ஞானம் இது மட்டும் இல்லாமல் அத்ரவியம் முதலான குணங்கள், அந்த குணங்களுக்கும் இவைகள் பொருந்துமே, ஞானாசிரியம் நம்பிக்கை இருக்கை என்பது பொருந்தும் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிருந்தால் அச்சேதனம் என்று பார்த்தால் 5 விதமான அச்சேதனங்கள் இருக்கு. 3 அச்சேதனம் என்று எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குது. இந்த இடத்துல பிரகிருதி காலம் சுத்தகத்துவம் என்பது சுதந்திரங்களாக இருக்கக்கூடியதான ஜடங்கள். அது வேறு ஒன்றை வைத்துக் கொண்டு அந்த பிரகிருதி காலம் சுத்தகத்துவம் இவைகளை தெரிந்து கொள்ள வேறு ஒன்றை ஆசிரியத்து இந்த பிரகிருதி காலம் சுத்தகத்துவம் இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டியதான் அவசியம் இல்லை. ஆனால் தர்மபூத ஞானமோ அல்லது அக்ரதியாதி குணங்களோ மற்றொன்றை ஆசிரியத்துத்தான் தான் வெளிப்பட வேண்டுமே தவிர சுதந்திரங்களாக வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் சாதித்து சிவரைசிங்கர் என்ன பண்றாருங்க, வெள்ளுவரைசிங்கர் இந்த பிரகிருதி காலம் சுத்தகத்துவம் சுதந்திரங்களாக இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று தெரிவித்தபடியினால எம்பெருமானுக்கு சரீரம் மற்ற மதங்கள்ல சொல்றா போல அபரமாத்மக பிரகிருத்திலாம் இந்த இடத்துல சொல்லப்படல. எம்பெருமானுக்கு சரீரங்கள் இல்லை அப்படின்ற எண்ணத்துல எடுத்துக்குவாண்டாது. சுதந்திரங்கள் என்று சொன்னது தான் நேரடியாக வேறொன்றின் துணை இல்லாமல் தன்னை தெரிந்து கொள்ள முடியும் என்கின்றதான காரணத்தினால இவைகள் பிரகிருதி காலம் சுத்தகத்துவம் இந்த 3 நேரடியாக இருக்கின்றது என்பதை தெரிவித்தார். அது மட்டும் இல்ல, இங்க லட்சணத்தையும் நிரூபணம் செய்கிறார். அச்சேதனத்தை சேர்த்து ஜடத்துவம் எப்படி வந்தது, அந்த ஜடத்துவம் சுத்தகத்துவத்துக்கு ஏன் வராது, சுத்தகத்துவம் என்பது அஜடத்துவம் என்பதையும் சாதிக்கிறார். எப்படி 3 விதமான அச்சேதனங்கள்ல 2 மட்டும் ஜடத்துவமாகவும் 1 அஜடத்துவமாகவும் எப்படி நிரூபிக்கப்படுகின்றது என்பதையும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாகவே சாதிக்கிறார். சமயம் இல்லாதபடியால் அடியே மேல மேல அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போறேன். அஜடத்துவம் என்பது சுத்தகத்துவத்திற்கு எப்படி வரும் என்பதை ஒரு மிகப்பெரிய விசாரங்களை கொண்டு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளை இங்க காண்பித்து பாஞ்சராத்திராதி புராண விஷயங்களை பராமரிசம் பண்ணாமலே சுத்தகத்துவத்தை ஜனம் என்று உரைப்பர் சிலர் என்பதை காண்பித்து பாஞ்சராத்திராதிகள் இருக்கக்கூடிய பிரமாணங்களையும் ஜீவாத்மகோ பகவான் அப்படின்ற பிரமாணங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து இந்த இடத்துல சுத்தகத்துவம் என்பது அஜடம் என்பதையும் சிவரவிசிகர் இந்த இடத்துல நிரூபிக்கிறார்.
அது இதோட இந்த அஜித் தத்துவத்துடைய நிரூபணத்தை